இன்னைக்கு பெரிய மகா யோகியரை போல ஊர் ஊரா போய் பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசுறாருன்னு கூட நான் சொல்லக்கூடாது, கண்டதை வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. பழனிசாமி கொஞ்சம் கூட மனசாட்சியோ நேர்மையோ இல்லாத என்பதற்கு மற்றொரு சாட்சி தான் சாத்தாங்குளத்தில் நடந்த தந்தை மகன் கொல்லப்பட்ட கொடூரம். இன்னைக்கு அந்த தீர்ப்பு, அந்த வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி அந்த கொலையே மறைக்க பார்த்தார். இது லாக்அப் மரணம் அப்படின்னு கூசாம பொய் சொன்ன அன்றைய அமைச்சர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? கடம்பூர் ராஜு. இப்ப கோயில்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். இதையெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறைக்கணும், அதை மறக்கணும் அப்படி திட்டம் போட்டு இப்ப பழனிசாமி என்ன கையாளுறாருன்னா, என் மேலையும் என் மேடையில் இருக்கிற தங்கை கனிமொழி மேலும் தனி நபர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கார் பழனிசாமி. இதனால அவருடைய அலங்கோல ஆட்சியுடைய மறந்துடுவான் என்ன? அவருடைய தராதரம் தான் இதனால சந்தி சிரிக்குது. முதலமைச்சராக இருந்தவர் பேசுற மாதிரியா பேசுறார். சாமானிய மக்கள் கூட முகசுரிக்கிறாங்க. இன்னும் பலர் இவரெல்லாம் எப்படி முதலமைச்சராக இருந்தார்னு ஆச்சரியப்படுறாங்க. அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலை பிடிச்சு முதலமைச்சரானவர். பிறகு டெல்லியுடைய காலை பிடிச்சு அந்த பதவியில தொடர்ந்து இருந்தவர். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண என்பது போல அவர் ஆட்சி பண்ண 4 ஆண்டு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள்லாம் காணாமல் போச்சு. இவர் ஆட்சி செஞ்ச அழக சொல்லி வாக்கு கேட்டார். பொடிக்கு புகையில கூட சிக்காது. அதனால இப்போ புது டெக்னிக்கில் இறங்கி இருக்கிறார். டெல்லியோட ஒத்துப்போகிற அதிமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கிடைக்குமா. முதல்ல கூட்டணியில இல்லாத எதிர்கட்சி ஆண்டா திட்டங்களும் நிதியும் கிடைக்காதுன்னு சொல்றதே பச்சை எதிர்க்கத்தணும். டெல்லி பாஜக தான் இப்படி சொல்லி மிரட்டாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கவே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார். 4 ஆண்டு பாஜகவோட எல்லா விஷயத்திலையும் சமரசம் பண்ணிட்டு தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. கஜா, ஒக்கி புயல் இதெல்லாம் தாக்கி தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாச்ச. மாநில அரசு கேட்ட பேரிடர் நிவாரணம் எவ்வளவு? நீங்க இணக்கணமாக இருந்த பாஜக அரசு ஒதுக்கின தொகை எவ்வளவு சொல்ல தைரியம் இருக்கா? மொத்த மாநிலமும் நீட் விலக்கு கேட்டோமே, கிடைச்சுதா? யார் ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு நிதியோ திட்டமோ ஒன்றிய பாஜக அரசு வழங்காது. ஏன்னா தமிழ்நாடு தமிழர் என்றாலே அவங்களுக்கு வெறுப்பு. தமிழ் பண்பாடு என ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே பாரத கலாச்சாரம்னு ஒட்டுத்துவத்தை பேசுற RSS அமைப்பின் பாஜக கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தப்போ திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பழனிசாமி கேட்கிறார். நான் சொல்லட்டா? பாயிண்டா பட்டியல் போட்டு சொல்லட்டா? நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால எவ்வளவோ திட்டங்கள் 9 வருஷம் நம்ம ஆட்சியில் தொடர்ந்து இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிற பெரிய உட்கட்டமைப்பு பெரிய திட்டங்கள் எல்லாம் அப்ப வந்ததுதான். இந்திய அரசு செலவு செஞ்ச திட்ட செலவுல 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நாம் கொண்டு வந்தோம். மிக முக்கியமான 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்னு சொல்ல, அதே போதும். தமிழுக்கு செம்மொழி தொகுதி யார் காலத்தில் கிடைச்சது? சென்னையில செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நீங்க பயணிக்கிற முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் எங்க கூட்டணி ஆட்சியில் போட்டதுதான். கிண்டி, கத்திப்பாரா, கோயம்பேடு மற்றும் பாடியில மிகப்பெரிய மேம்பாலங்கள். சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை, சேது சம திட்ட தொடக்கம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட அனுமதி, பல புதிய ரயில்கள், திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம், துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள், உலகத்தில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம், உலக தரத்தில் சேலம் உருட்டால புதிய குளிர் உருட்டால உருவாக்கம், சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம், நெசவு தொழில் சென்பாட் வரி நீக்கம், கரூர், ஈரோடு, சேலம் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம், அடக்குமுறை புடா சட்ட ரத்து, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கூட்டணியில
தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோடு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இவ்வளவு. ஏன் இன்னைக்கு நம்ம பெரிய அளவில் விரிவுபடுத்திட்டு வரக்கூடிய திட்டம் சென்னை மெட்ரோ எங்க கூட்டணி ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம்.